தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். எப்பொழுதும் என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நீங்கள் கொடுக்குற ஆதரவு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய உந்துகோலாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் அசாம் டீ கார்டன். இப்போ இந்த டீ கார்டன் பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே இங்கேருந்து தான் டீ தூள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டீ கார்டன் பார்த்தீங்கன்னா, அசாமில் மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, மற்ற மாநிலங்கள்லேயும் இருக்குது. பட் இருந்தாலும் அசாம் கார்டன் போல் ஒரு தரமான டீ தூளை உலக நாடுகளால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா இங்கே வெயில் ரொம்ப அதிகம். வெயில் எந்த அளவு அதிகமாக இருக்கோ அதே அளவு சரிக்கு சமமான மழை இருக்கும். அப்புறம் இந்த டீ தூளுக்கு ரொம்ப சுவையை கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா நதி. இந்த பிரம்மபுத்திரா நதியிலேருந்து வர்ற தண்ணி தான் இந்த டீ தூளுக்கு மிகப்பெரிய ஒரு சுவையை கொடுக்குது. அதாவது 19வது நூற்றாண்டுலேயே இந்த டீ தூளை கண்டுபிடிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. முதல்ல அசாமில் தான் இந்த டீ கார்டனை உருவாக்குறாங்க. 19ஆம் நூற்றாண்டுலேயே அறிமுகப்படுத்தி அப்போ விநியோகம் பண்ணுறாங்க. கொஞ்சமாக அது உலக நாடுகள் முழுக்க பரவி இப்போ ஆங்கிலம் பேசும் எல்லா நாடுகளுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கூட டீ இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. டீ இல்லாத ஒரு நாடே கிடையாது. எல்லா நாடுகள்லேயும் டீ குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கோயம்புத்தூரில் கூட டீ கார்டன் இருக்குது. பட் இருந்தாலும் அசாமில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பழங்குடியின மக்கள் இரவு பகலும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. மழை வெயில் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த டீ தூளுக்கு முக்கியமான ஒரு காரணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பிரம்மபுத்திரா நதியில் உள்ள அந்த தண்ணியோட சுவை தான் இந்த டீ தூளுக்கு மிகப்பெரிய சுவையை மெருகூட்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க, டீ தூளில் மருந்து அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க. நான் போன டைமில் எல்லாருமே டீ தூளுக்கு மருந்து மேலே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஊரில் அரிசி பயிர்லலாம் எப்படி ஸ்ப்ரே பண்ணி மருந்து அடிப்பாங்களோ அதே போலயே டீ கார்டன்லேயும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வீடியோவில் இதெல்லாம் கவர் பண்ண வேண்டாம் சார், நீங்கள் அந்த சைடு போயிட்டு ஃப்ரீயாக பண்ணுங்கள், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, இங்கே வேலை பார்க்குற இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரே சொல்லிட்டதுனால நம்ம கொஞ்சம் தனியாக வந்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் சந்தேகம் கேட்டிங்க, டீ தூளுக்கு மருந்துலாம் அடிப்பாங்களான்னு. கண்டிப்பாக மருந்து அடிக்கிறாங்க. இது ஒரு பணப்பயிர். அதாவது ஒரு தடவை இதில் விவசாயம் பண்ணிட்டாங்கன்னா அது வாழ்க்கை முழுக்க அது எப்போ செத்து முடிக்குதோ அது வரைக்கும் அதுலேருந்து பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த செடிகள் சாகவே சாகாது. ஏன்னா ஒரு டீ தூளுக்கு ஒரு தரமான இலையை எடுக்கணும்னா மேலே இருக்கிற 2 இலைகளை மட்டும்தான் கிள்ளி எடுக்கிறாங்க. பாக்கி எதையுமே ரொம்ப பச்சையாக இருக்கிறது எதுவுமே எடுக்கிறது கிடையாது. கொழுந்து இலைகளாக மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதை பெண்கள் நிறைய பேர் பின்னாடி கூட மாதிரி வச்சுக்கிட்டு அதில் எல்லாத்தையும் பறித்து போட்டு மொத்தமாக எடை போட்டு பெரிய வண்டி வருது, அந்த வண்டியில் போட்டு அமுச்சிடுறாங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளோ சம்பளம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வேலை பார்த்து 280 ரூபா தான் சம்பளம். அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே உள்ள பழங்குடியினர் மக்கள் இந்த டீ கார்டனுக்காக உயிரை கொடுத்து உழைக்கிறாங்க. பாம்பு, அட்டைப்பூச்சி, நல்ல பாம்பு எல்லாமே இருக்குங்க. நான் போன டைமில் கூட ஒருத்தவங்களுக்கு பாம்பு கடிச்சிட்டு அதை அவங்க பெருசாக பொருட்படுத்திக்கல. இப்படி தான் சார், அது அப்பப்போ வரும், கடிச்சிடும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க. டீ கார்டனுக்குள்ளே போனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாதுங்க. மூளைக்கு மூளை அந்த ஊற்று தோண்டி வச்சுருக்காங்க. அந்த ஊற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எல்லாம் அப்படியே கருப்பாக இருக்குது. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு சூடு பண்ணி அதில் டீ இலைகளை போட்டு கொதிக்க வச்சு அதை அதுக்கப்புறம் தூய்மைப்படுத்தி குடிக்கிறாங்க. அசாம் டீ சாதாரண குடிபானம் மட்டும் கிடையாதுங்க. அது பழங்குடி மக்களோட உழைப்பு, வரலாறு, அது ஒரு மிகப்பெரிய கதை. எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் தொடர்ந்து இணைந்துருங்க. எப்போதும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய ஷார்ட் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.